ஆணவத்தோடு அராஜகத்தோடு சர்வாதிகாரத்தனமாக ஹிட்லர் இடியமின் முசோலி போல் ஒரு சர்வாதிகாரியை இன்றைக்கு மேடையில பேசி கொண்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனா. எம்ஜிஆரோட அரசியல் செய்தவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவோட அரசியல் செய்தவர்கள், அவர்கள் போய் இன்னைக்கு புஷி ஆனந்தன் தலைமையில டிவிகேல சேர்றாங்க. எவ்வளவு கேடு கட்டு போகிறானுங்க பாருங்க. குதிரை பேரை நாங்க நடத்துறோம். குதிரை பேரை யாருங்க நடத்துறது? ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏவா ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்றோம். ஒரு நடிகர் சிஎம் ஆனதுனால என்ன சொல்றது, ஒரு ஆட்சியை கூட ஒரு சினிமா மாதிரி நடத்துறாரு. திரு மு க ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறை வைத்து 41 பேரை கொன்று விட்டார்னு பகிரங்கமா ஒரு பொய்ய சொல்றாரு. மனசாட்சி இல்ல, எது வேணாலும் பேசுறதா? அரக்கனா? இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது எப்படி அதை பத்தி கருத்து சொல்லலாம்? இது கண்டம் ஆஃப் த கோர்ட் இல்ல. நாகரிக அரசியல், பழி வாங்கக்கூடாது, இயேசு புத்தர் காந்தி வழியில போனனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்துரும். இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்து உதவாதவெல்லாம் எங்க தளபதியை பத்தி பேசுறான். ஆதவ் அர்ஜுனா எங்களை பார்த்து அக்யூஸ்ட் பண்றான். ஆனா அக்யூஸ்ட் யாரு? அந்த 41 பேர் கரூரில மரணம் அடைந்தாரு. அந்த வழக்கிலே அக்யூஸ்ட் நம்பர் 2 ஆதவ் அர்ஜுனா. உங்க கட்சிக்கும் உங்க ஆட்சிக்கும் உங்க சிஎம்க்கும் யாரால பார்த்தனா உங்க வாயால. நண்பர்களே வணக்கம். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் அபிஷியல் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொலியிலே யாரை பத்தி பேச போகிறோம் என்று சொன்னால், எனக்கு தனக்குத்தானே நான் தான் ஒரு மிகப்பெரிய தலைவன், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் என் கையில் இருக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இருக்கலாம், ஆனால் அவர் பேருக்குத்தான் முதலமைச்சர். அவரையே இயக்குகிற தமிழகத்தின் நிழல் முதலமைச்சர் நான் தான். நான் ஆக்டிங் சிஎம். ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம் என் கையில் இருக்கிறது. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், எம்எல்ஏஸ், டோட்டல் அரசாங்கம் என் கையில் இருக்கிறது. நான் தான் அரசாங்கம், நான் தான் தமிழ்நாடு என்று ஆணவத்தோடு அராஜகத்தோடு சர்வாதிகாரத்தனமாக ஹிட்லர் இடியமின் முசோலி போல் ஒரு சர்வாதிகாரியை இன்றைக்கு மேடையில பேசி கொண்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனானுடைய அந்த சர்வாதிகாரத்தனமான பேச்சு, அதை குறித்து தான் இந்த காணொலி. இன்னைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய முன்னாள் உறுப்பினர், கட்சியின் மூத்த முன்னணி தலைவர், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஆளுந்தூர் RS பாரதி அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒரு காட்டமான பதிலை தந்திருக்கிறார் தலைமை கழகத்தின் சார்பில் அறிவாலயத்திலே. நான் என்ன சொல்றேன், நம்ம ஆட்சி பொறுப்புல இருக்கிறோன்றதுனால இஷ்டத்துக்கு பேசலாம்னு பேசியிருந்தேன். பழி தீர்த்துறவன், பழி வாங்குவேன், முடிச்சுடுவேன், இதெல்லாம் பேசுற. அப்படி ஒண்ணு இல்ல. இந்த தியாகிகள்லாம் இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டுல, ஊழல் வழக்குகள் ஒருத்தர் மேலேயும் 30 கேஸ் 40 கேஸ் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இப்போ டிவிகே வராங்க. ஏடிஎம்கேல இருந்து எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஏடிஎம்கே தொண்டை யாரு டிவிகே போல வெறி பிடிச்ச தொண்டர்கள். நான் எங்க ஊர்ல குடியாத்தம் நானும் பழகிறேன் இல்ல, குடியாத்தம் தொகுதி, கேவிக்குப்பம் தொகுதி, 2 தொகுதியில நான் 30 வருஷமா எல்லார்ட்டையும் பழகிறேன். 16 வயசுல இருந்து மேடையில பேசுறேன். தொண்டை யாரும் போல சம்பாதிச்சவன் தன்னை பாதுகாக்கிறதுக்கு போறான். அப்படி 2 தியாகிங்க, குட்கா விஜயபாஸ்கர், போதையை ஒழிப்பன்றாருல முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், அவங்க மந்திரியே பவுடர் எழுகிறோம் ஸ்டேடியத்துல. அது என்னன்னே கண்டுக்காம அதை அப்படியே விட்டாங்க. பவுடர் எழுகிறோம் அவங்க மந்திரியை போதை. அப்படி அந்த போதை குட்கா விஜயபாஸ்கர் சேர்ந்தாச்சு இப்போ டிவிகேல புஷி ஆனந்தம் கிட்ட. யார்கிட்ட? புஷி ஆனந்தம் கிட்ட. எம்ஜிஆரோட அரசியல் செய்தவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவோட அரசியல் செய்தவர்கள், அவர்கள் போய் இன்னைக்கு புஷி ஆனந்தன் தலைமையில டிவிகேல சேர்றாங்க. எவ்வளவு கேடு கட்டு போகிறானுங்க பாரு. ஏடிஎம்கேல முன்னாள் மந்திரிங்க இன்னைக்கு எம்எல்ஏ ஜெயிச்சு ரிசைன் பண்ணிட்டு போறானுங்க. அந்த இணைப்பு விழால மகாபலிபுரத்துல எங்கேயும் நடந்துச்சு. அந்த ஈசிஆர் ரோட்ல புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் இன்னொரு ஊழல்வாதி ரியல் எஸ்டேட்ல நில மோசடி வழக்குல 30 வழக்கு வச்சிருக்காரு. யாருன்னு கேட்டா கரூர் விஜயபாஸ்கர். இந்த 2 பேர் ஏற்கனவே 4 பேர் சேர்ந்தாங்க, ரிசைன் பண்ணிட்டு. இன்னும் பலர் போறாங்க, எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் அங்கதான் போறாங்க. அந்த 2 பேர் இணைப்பு விழால, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் இணைப்பு விழா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியால, டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஆதவ் அர்ஜுனா பேசுறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா என்பதுதான் நான் கேட்கிற ஒரு கேள்வி. எவ்வளவு சர்வாதிகாரம், எவ்வளவு அகங்காரம், எவ்வளவு அகங்காரங்க. நாங்க எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறோமா? நாங்க குதிரை பேரம் நடத்துறோமா? குதிரை பேரம் நடத்துறது இன்னைக்கு யாரு? டிவிகே தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். அவர் தான் இன்னைக்கு குதிரை பேரம் நடத்துறாரு. அவரு சீன்ல இல்ல. பேசுறதெல்லாம் யாருன்னு கேட்டா இந்த ஆதவ் அர்ஜுனா. நான் உண்மையில அந்த புஷி ஆனந்த கூட பாவம், அந்த ஆள் கூட ஒண்ணும் தெரியாது, அவரு கூட ஒண்ணும் தெரியாது. அவர் விஜயனுடைய விசுவாசி, அவ்வளவுதான். பெரிய டிபார்ட்மெண்ட், நீர்வளத்துறை. அவரை கேள்வி கேட்டா கூட பதில் சொல்றது யாருன்னு கேட்டா ஆதவ் அர்ஜுனா, சட்டமன்றத்துல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. சோ அசம்பிளியும் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு, கவர்மெண்ட் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு, சிஎம் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு, எல்லா ஆபீசர்ஸையும், கவர்மெண்ட் ஆபீசர்ஸையும் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. நாடு என்ன ஆக போகுதுன்றது யோசிச்சு பாருங்க.
நாடு என்ன போகுதுன்றதை யோசிச்சு பாருங்க. அந்த விழால ஆதவர்ஜுனா பேசும்போது குதிரை பேரம் நாங்க நடத்துறோம். குதிரை பேரம் யாருங்க நடத்துறது? ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏவா ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்றோம். இவ்வளவு கஷ்டப்படுறது ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா அவன் 50 கோடி 60 கோடி செலவு பண்ணிக்கிறான். 50 கோடி கரூர்ல எல்லாம் 200 150 கோடி மேல செலவாயிருக்கும். கரூரினுடைய விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விராலிமலையில விஜயபாஸ்கர் 150 கோடி மேல செலவு பண்ணியிருப்பான் அந்த ஆள் கூட. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அங்க போறாங்க. இவங்க உட்காந்து பேசுறாங்க, ரிசைன் பண்ணிட்டு வா, ரிசைன் பண்ணிட்டு வந்துரு, இடைத்தேர்தலில் விசில் சின்னத்தில் நின்று எங்க தலைவர் ஜோசப் விஜய் பிரச்சாரத்துக்கு வருவார். நீ ஜெயிச்ச உடனே உனக்கு என்ன மந்திரி டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவோம், வாரிய தலைவர் கொடுத்துருவோம், கட்சி பதிவு கொடுக்குறோம், காசு பணம் அதான் பேரம் ஹார்ஸ் ட்ரேடிங். அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் என்ன கொடுக்கணும்னு குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறது இவங்க திமுக மீது பழி போடுறாங்க. இவங்களே கிரியேட் பண்றாங்க. அவன் பேசினான், இவன் பேசினான், ஸ்டாலின் தான் அமிச்சாரு, உதயநிதி தான் அமிச்சாரு, அவங்க அமிச்சாரு, இவங்க அமிச்சாரு, இவங்க மேல வழக்க பதிவு பண்ணி அவங்கள தேடுறது எவ்வளவு ஒரு சீன் பண்றான். ஒரு நடிகர் சிஎம் ஆனதுனால என்ன சொல்றது, ஒரு ஆட்சியை கூட ஒரு சினிமா மாதிரி நடத்துறாரு. ஒரு ஆட்சியை கூட சினிமா மாதிரி நடத்துறாரு. இன்னைக்கு குதிரை பேரம் நடத்தினுக்கிறது இவங்க தான். குதிரை பேரம் நடத்துற இப்போ இவங்க குதிரை பேரம் நடத்துறாங்க, எம்எல்ஏகளை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்றாங்கன்னதுக்கு உங்களை போட்டு கொடுத்ததே யாருன்னு கேட்டா சைக்கோ வைகோ. அந்த பச்சோந்தி என்ன சொல்றது, அந்த பச்சோந்தி அந்த சைக்கோ தான். அந்தாலே சொல்லிட்டாரு, என்ன என்னிடத்திலே முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னார், உங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள், 2 தொகுதிக்கு நானே பிரச்சாரத்துக்கு வருகிறேன். எனவே உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சுயேட்சை சின்னமாக இருந்தால் பரவாயில்லை. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், ஐஎம்எல்யூ போன்று தனி சின்னத்தில் நின்றிருந்தால் பரவாயில்லை. அவர்கள் உதயசூரிய சின்னத்தில் நின்ற காரணத்தால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள். எனவே உங்களுடைய 2 மதிமுக உறுப்பினர்கள் உதயசூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நான் பிரச்சாரத்துக்கு வருகிறேன். விஜய் சொல்லி இருக்கிறார், நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம் சொன்னது யாரு? கோபால்சாமி. இததான் அறிவாலயத்துல நான் ஐ பறந்தாமல் தலைமை கழகத்தின் சார்பா சொன்னாங்க. சோ இது ஒரு ஆதாரம் போடும். அப்புறமா இல்ல விஜய் சொல்லல, நான் தான் ராஜினாமா பண்றேன் அப்படியே அந்த பிளேட்டை மாத்தி பேசினார். அதை வைகோக்கு சொல்லி தரணுமா? இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி, அங்க ஒரு கூட்டணி, இங்க ஒரு கூட்டணி, அங்க ஒரு கூட்டணி. என்ன சொல்றது, நக்கர நாய்க்கு ஸ்டக்குன்னு தெரியாது, சிவலிங்கனும் தெரியாது. அந்த மாதிரி அந்த கோபால்சாமி அந்தாலே சொல்லிட்டார், விஜய் தான் குதிரை பேர் நடத்தி ரிசைன் பண்ண சொன்னார். எனவே குதிரை பேர் நடத்தது யாருன்னு கேட்டா விஜய். அவங்க எங்க மேல பழி போடுறாங்க. அந்த விழால பேசும்போது ஆதவர்ஜுனா பேசின பேச்சுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்களாம் பார்த்திருப்பீங்கல்ல. கரூர்ல நாங்க மறக்கவே மாட்டோம். கரூர்ல 41 பேர் இறந்து போனதுக்கு யார் காரணம்னு கேட்டா அவருக்கு அந்த ஆதவர்ஜுனா சொன்ன அந்த வழக்கு சிபிஐ இருக்கு. இவங்க தான் சிபிஐ கேஸ் வேணும்னு சொன்னாங்க. அந்த வழக்கு சிபிஐ இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த வழக்கு அந்த சிபிஐ விசாரணைக்கு தலைமை அதிகாரியா அவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. யார் குற்றவாளி, சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆதவர்ஜுனா பேசும்போது அந்த கரூர்ல 41 பேர் இறந்து மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறையை வைத்து 41 பேரை கொலை செய்து விட்டார், நெரிச்சலை ஏற்படுத்தி. திரு மு.க. ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறை வைத்து 41 பேரை கொன்று விட்டார்னு பகிரங்கமா ஒரு பொய்ய சொல்றார். மனசாட்சி இல்ல, எது வேணாலும் பேசுறதா? அரக்கனா எது வேணாலும் பேசுறதா? 41 பேர் கொலை பண்ணது திரு மு.க. ஸ்டாலின் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறை மூலியமாக 41 பேரை கொன்று விட்டார், நெரிசலை ஏற்படுத்தி என்றான். 2வது முறை நெரிசலை ஏற்படுத்தின்னு சொல்றது. 2வது முறை நெரிசலை ஏற்படுத்தி பழி தீர்க்காம விட மாட்டோம். ஒரு பழி தீர்க்க வேண்டியது இருக்குது. கரூர்ல 41 பேரை கொண்டு எங்களுடைய சின்ன விரோதி ஆயிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆளே கிடையாது. யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக. ஆதவர்ஜுனாக்கு சொல்றேன், யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக. இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவை எதிர்த்து அரசியல் நடத்திய கட்சி திமுக. நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சி தருகின்ற அந்த இந்திரா காந்தி அழைத்து காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் ஆட்சி அமைத்த கலைஞர் அந்த இந்திரா காந்தியும் எமர்ஜென்சி காலத்தில் எதிர்த்தது திமுக. அப்ப தளபதி மிசாவில் கைது செய்யப்பட்டார். அவர் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. என்ன ராஜாஜி, பக்தவச்சலம், ஏன் இன்னும் பெருந்தலைவர் காமராஜர், ஒரு சில நாட்கள் பெரியாரை கூட எதிர்த்து அரசியல் நடத்திருக்கிறோம். ஒரு சில நாட்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்,
அம்மையார் செல்வி ஜெயலலிதா, ஒரு நல்ல தலைவர் திரையுலகை சேர்ந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இப்படி பலரை எதிர்த்து அரசியல் நடத்திருக்கிறோம். எங்களை யாரெல்லாம் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் அழிந்து விட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இது ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாதுண்ணா, நீங்க தானே அங்க சிஎம் வீட்லயே இருந்தீங்கல்ல, ஐபேக் எல்லாம் நீங்க தானே கிட்ட இருந்து பாத்தீங்க. ஏதோ நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. அப்புறமா நான் திருமாவளவன் போனீங்க, அவர் நீக்கிட்டாரு. அப்புறம் ஏடிஎம்கே போறதுக்கு எடப்பாடி தூது விட்டீங்க, நான் தான் செகண்ட் பிளேஸ் சொன்னாரு, அவரு வேணான்ட்டாரு. நான் ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களே நீக்கிட்டு சேர்க்காமக்கிறேன், நீ செகண்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாதுன்ட்டாரு. அப்புறமா நான் திருமாவளவன் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து போய் இங்க போய் இப்போ டிவிக்கு கேப்சர் பண்ணியாச்சு. எங்களை பழி தீப்ப எங்களை ஒழிச்சிருவோம்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். பள்ளி தீக்குவோம். நான் என்ன சொல்றேன், ஒரு கோர்ட் கேஸ் இருக்கும்போது எதை வச்சு நீங்க சொல்றீங்க? தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸை வச்சு 41 பேர் கொண்டுட்டாங்கன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு அபாண்டமான பழி. ஒரு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது எப்படி அதை பத்தி கருத்து சொல்லலாம்? இது கண்டம் ஆஃப் த கோர்ட் இல்ல, ஒரு மனசாட்சி இல்ல. ஒரு எது வேணாலும் பேசிடுறதா? ஓட்டு போட்டு ஆட்சி வந்துட்டீங்க, நீங்க மைனாரிட்டி தான் ஸ்டில் நோ. திமுகவின் கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு தந்த காரணத்தால் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள். பல வகையில திமுக தான் காரணம் நீங்க ஆட்சிக்கு வரத்துக்கு. எங்களுடைய கேர்லெஸ்னஸ், நாங்க கவர்மெண்ட் நடத்தும் போது நேர்மை நீதின்னு பார்த்தோம், தொண்டனை மறந்துட்டோம், தொண்டனுக்கு எதுவும் செய்யல, தொண்டனை விட்டுட்டோம். இப்படி பல குளறுபடிகள் எங்களுக்குள்ள இருக்குது. அதுல நீ உள்ள தூந்து வந்துட்ட. இன்னொன்னு, தேர்தல் நேரத்துல எங்க தலைவர் தளபதி டெல்லிக்கும் திமுக தான் போட்டி, உங்களை ஒரு ஆளாவே நினைக்கல. ஆனா அப்பயே நாங்க சொன்னோம், இல்ல டெல்லி என்ன அதிமுக பாஜக கூட்டணி, அவங்களுக்கும் நமக்கும் போட்டி கிடையாது, விஜய்க்கும் திமுக தான் போட்டி, நமக்கு போட்டியே ஜோசப் விஜய் தான். நாங்க எவ்வளவு சொன்னோம், எங்க பேச்சு கேட்கல. விஜய் பத்தியே பேசாதீங்க, ஃபீல்டே இல்ல, விஜய் பத்தியே பேசாதீங்க, ஃபீல்டே இல்ல. நாங்க பண்ண தப்பு. அன்னைக்கே எதிர்த்திருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது, ஆட்சி மாற்றமும் வந்திருக்காது, தளபதி சிஎம் வந்திருப்பா. நாங்க கேர்லெஸ்னஸ்ல விட்டுட்டோம். இன்னைக்கு நீங்க எந்தன்னு பழிய தூக்கி எங்க மேல போடுறது, ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குது, பழிய தூக்கி எங்க மேல போடுறீங்களே. நான் ஒண்ணு கேட்கறேன், ஆதவ அர்ஜுனாவை கேட்கறேன். அந்த சம்பவம் நடந்துச்சு, விஜய் போனார், கரூருக்கு போனார், நீங்க எல்லாம் போனீங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா போறாரு. கூட்டம் பயங்கரமான கூட்டம். விஜய் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டார் நடிகர், ஒரு மாஸ் நடிகர், அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய மாஸ் நடிகர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 மாஸ் நடிகர் கேட்டா விஜய் தான். அதை வச்சுதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியாது, சரி அது நடந்து போச்சு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, அதை நாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த கூட்டத்தை நீங்க வரும்போது கூட்ட நெரிச்சல்ல போலீஸ் ஒன்னு இடத்துல நிக்காம நீங்க வாகனத்தை முன்னாள் எடுத்துட்டு போனீங்க, பின்னால கூட்டம் அலை மோதி வந்து ரோடு, சின்ன ரோடு, அவள் ஆயிரக்கணா மக்கள் கூட்டம் கீழே விழுந்து ஒருத்த மேல ஏறி மெரிச்சு 41 பேர் சத்தான். ஒருத்தன் மேல ஒரு மரத்தினுடைய கிளையை தொங்கின்னு செல்ஃபி எடுத்தான், அவன் அந்த கிளையோடு கீழே விழுறான். அந்த 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 கிளை வந்து ஒரு தாயுடைய வயிற்றுல குத்து குழந்தை வெளியே வருது. அவங்க வச்சிருந்த கை குழந்தை கீழே விழுந்து மண்டை ஓடிது. அந்த குழந்தைய மெரிக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி தாய்மார்கள் இறந்து போனாங்க, மூதாட்டி இறந்து போனாங்க. 41 பேர் செத்துட்டாங்க கூட்ட நெரிச்சல். 41 பேர் செத்துட்டாங்க, அது ஒரு கூட்ட நெரிச்சல். அந்த சம்பவம் நடந்த உடனடியாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் முகமூடி மூஞ்சிக்கு துணி கட்டின்னு உடனடியா திருச்சி கிளம்பி பிளைட்டை பிடிச்சி சென்னை வந்து சேர்த்தார். அந்த சம்பவம் நடந்தபோது தலைவர் தளபதி அவர்கள், அன்றைய முதலமைச்சர், என்னாலும் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியா கரூருக்கு வந்தாரு, துரிதளவில் நடவடிக்கை எடுத்தாரு, எல்லா சிகிச்சை கொடுக்க சொன்னாரு, எல்லா உடலுக்கு மாலை வச்சாரு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூப்பிட்டு கிட்ட இருந்து பாருங்க சொன்னாரு. அந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினாரு. விஜய் தான் கொண்டுட்டாருன்னு சோசியல் மீடியால பரவலா போகுது. விஜய் வெளியே வரல, ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்தன் எல்லாரும் எஸ்கேப், விஜய் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. விஜய் தான் 41 பேர் கொண்டுட்டாங்கன்னு இப்படி போகும்போது, அப்ப உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தது யாரு? இன்னைக்கு எந்த தலைவர்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறை வைத்து கொலை செய்து விட்டார் அபாண்டமான பழி போடுகிற ஆதவ அர்ஜுனாவை கேட்கிறேன். அன்றைக்கு விஜய்க்காக குரல் கொடுத்தது யார்? நீங்களா கூட ஓட்டிங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின், அன்றைய முதல்வர், என்னாலும் மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சமூக வலைத்தள பதிவிட்டார். இந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து போனார்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது 41 பேர் இறந்து போனார்கள். இது ஒரு விபத்து. இதை யாரும் அரசியலாக்காதீர்கள். எந்த கட்சி தலைவனும் அவருடைய கட்சி கூட்டத்தில் சொந்த கட்சிக்காரன்
சாவதை விரும்ப மாட்டான். அதாவது எந்த கட்சி தலைவனும் அந்த கட்சி கூட்டத்துல செத்து போறதை விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவனும் தன்னுடைய நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அநியாயமாக சாவதை விரும்ப மாட்டான். இது ஒரு விபத்து. இது ஒரு விபத்து. கூட்ட நெரிசல விபத்து. இது யாரும் இதுக்கு பொறுப்பு கிடையாது. யாரும் திட்டமிட்டு செய்யல. இது விஜய்க்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு கூட்ட நெரிசல்ல நடந்துருச்சு. இதை யார் அரசியல் பண்ணி விஷமத்தனமான பிரச்சாரம் பண்ணாதீங்க. அந்த குடும்பத்துக்கு உறுதுணையா இருப்போம்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணார். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? மு.க. ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொலை பண்ணார்னு ஆதவர்ஜனா பேசுறது இது அபாண்டமா இல்லைங்க? ஒரு நீதிமன்றத்துல இருக்கும்போது எப்படிங்க அதை நீங்க பேசுறீங்க? ஆதவர்ஜனா இவரான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? எப்படி நீங்க இதை சொல்றீங்க? கண்டம் ஆஃப் த கோர்ட் இல்ல. அண்ணன் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி உங்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துல. அங்க நீங்க பதில் சொல்லணும். இவருதான் மு.க. ஸ்டாலின் தான் திட்டமிட்டு தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறை மூலியமாக 41 பேர் கொன்றார்னு ஒரு மந்திரி, ஒரு பொறுப்புள்ள மந்திரி, செகண்ட் பிளேஸ் இருக்கிற ஒரு மந்திரி இந்த மாதிரி அபாண்டமா பேசினா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, என்ன வேணாலும் பேசலாம் ஒண்ணு சொல்லிட்டா. இதே செல்வி ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இதே செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தா அதை நாங்க பண்ணல. செல்வி ஜெயலலிதா போல் தலைவர் தளபதி ஸ்டாலின் நடந்து கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அந்த 41 பேர் இறந்தாங்களே, நீங்க முகமுடி போட்டு ஓடி போயிட்டீங்களே சென்னைக்கு. 2 நாள்ல அந்த கேஸ ஃபைல் பண்ணி A1 அக்யூஸ்ட் விஜய், உன் பிரச்சாரம் தான் அப்படி நடந்துச்சு, உன்னோட அஜாக்கிரதை. அக்யூஸ்ட் நம்பர் 2 இப்பவும் ஆதவர்ஜனா அக்யூஸ்ட் நம்பர் 2 தான். எல்லாரையும் போட்டு உங்களை அடுத்த 2 நாள்ல உங்களை அரெஸ்ட் பண்ணி 41 பேர் கொலைக்கு விஜய் தான் காரணம், கூடுகிற நீங்க சோ உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு வழக்கு நீதிமன்றத்தை போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்காங்க, இவ்வளவு பேசிக்க மாட்டீங்க. உன் கூட்டத்துல தான் நடந்துச்சு. அதுக்கு நீ தான் பொறுப்பு. உன் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த அரசாங்கத்தை தவறா பயன்படுத்தி கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள போட்டுருந்தா இன்னைக்கு தாவேகா கட்சியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது. பழி தீர்த்துட்டுக்கலாம். ஆனா தளபதி அப்படி பண்ணலையே. நாங்க இப்படி நியாயம், நீதி, நேர்மை, நாகரிக அரசியல், பழி வாங்கக்கூடாது, இயேசு புத்தர் காந்தி வழியில போனதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்துரும். இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்து உதவாதவெல்லாம் எங்க தளபதியை பத்தி பேசுறான். இன்னைக்கு இந்த நிலைமையில நாங்க உட்காந்து இருக்கோங்க. உங்களுக்கு ஆதரவா சமூக வலைத்தள பதிவிட்டார். இதுக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தம் இல்லை. இது ஒரு கூட்ட நெரிச்சல்ல ஏற்பட்டுருச்சு. இது அரசியல் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? பழி தூக்கி எங்க மீது போட்டு எங்களை அக்யூஸ்ட்னு சொல்றீங்களே. ஆதவர்ஜனா எங்களை பார்த்து அக்யூஸ்ட். ஆனா அக்யூஸ்ட் யாரு? அந்த 41 பேர் கரூரில மரணம் அடைந்தாரு. அந்த வழக்கிலே அக்யூஸ்ட் நம்பர் 2 ஆதவர்ஜனா. ரொம்ப பேசுறீங்க. நீங்க ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி அழகா சொன்னாரு. அண்ணன் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி அழகா சொன்னார். அண்ணன் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அறிவாலயத்துல தந்த பேட்டி அப்படியே சொல்றேன். எங்களை பார்த்து இன்னைக்கு அக்யூஸ்ட்னு சொல்ற அந்த வழக்குல அக்யூஸ்ட் நம்பர் A2 இருக்கிற ஆதவர்ஜனா எங்களை பார்த்து அக்யூஸ்ட். உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா எப்படி பணம் சம்பாதிச்சீங்க? லாட்டரி மாஃபியா உங்க ஃபேமிலி, உங்க மாமனாரா இருக்கட்டும், உங்க மாமியாரா இருக்கட்டும். கேரளால சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. கேரளால 928 கோடி லாட்டரி ஊழல் செய்ததுதான் உங்களுடைய குடும்பம். அண்ணன் ஆலந்தூர் பாரதி சொன்னாரு. கோர்ட்ல சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. we are having the evidence. கேரளால 928 கோடி லாட்டரியில ஊழல் பண்ணது. அந்த கேரளால 928 கோடி உங்க மாமனார் ஃபேமிலி ஊழல் பண்ணாங்க இல்ல, அதுல அக்யூஸ்ட் நம்பர் 2 யாருன்னு கேட்டா திரு ஆதவர்ஜுனா அவர்களின் மனைவி. சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. we are having the evidence. எங்களை அக்யூஸ்ட் சொல்றதுல யார் அக்யூஸ்ட்? கேரளால 928 கோடி ரூபாய் லாட்டரி ஊழல்ல திரு ஆதவர்ஜுனாவுடைய மனைவி அவர் அக்யூஸ்ட். நீங்க கரூர் வழக்குல 41 பேர் இறந்து போன வழக்குல நீங்க அக்யூஸ்ட் நம்பர் 2. நீங்க அக்யூஸ்ட் எங்களை பார்த்து அக்யூஸ்ட்ன்றீங்கன்னு ஆனா ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி இன்னைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். பேசுறது நீங்க அதாவது பல கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க தான், அவங்களோட கொள்கை கிடையாது. திமுக, விடுதலை சிறுத்தைகள், அப்புறமா அதிமுக அப்ளிகேஷன், டிவிக்கு அந்த CTR நிர்மல்குமார் ஒருத்தருக்கிறாரு. அவர் எங்க தலைவர் தளபதி மக்கள்கிட்ட பொது மன்னிப்பு கேட்டுட்டு அரசியல் இருந்து ஒதுங்கி போயிடணுமா? எவ்வளவு பெரிய தலைவன் பாரு. போகாத கட்சி இல்ல CT நிர்மல்குமார். என்ன சொல்றது? முதல்ல RSS, பிஜேபி, என்ன சொல்றது, அப்புறமா அதிமுக, அப்புறமா டிடிவி தினகரன், இப்போ டிவிகே கட்சி, நாளைக்கு வேற எந்த கட்சின்னு தெரியாது. ஒருத்தர் வரலாறு பாருங்க. யார் நீங்க எல்லாம் எங்களை பேசுறீங்களா? நீங்க எல்லாம் எங்களை பேசுறீங்க. இது மக்கள் தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். மக்கள் தான் சொல்லணும். ஒரு பகிரங்கமா ஒரு அமைச்சர் பேசுறாங்க.
கரூர்ல 21 பேர் உங்களை பழித்திக்காம விட மாட்டேன்னா என்ன மேன் எங்களை நினைச்சிட்டு இருக்க? நீ ஆட்சியில் இருக்கிற, சிஎம் ஆயிட்ட, நீ மினிஸ்டரு, எங்கள்கிட்ட போலீஸ் இருக்குது, வழக்கு போடுவோம், ஆட்களை வச்சு மிரட்டுவோம், பிளாக்மெயில் பண்ண ரவுடித்தனம் பண்றீங்களா தமிழ்நாட்டில் நீங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பு வந்துட்டு? நான் பேசாம பயந்து நின்றுவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ரொம்ப அடக்கி வாசிக்கிறேன், என்னை வந்து சொல்லிட்டான் பேசாத கம்னு. அதுக்காக இப்படியெல்லாம் பேச சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு என்னன்னா, அதுக்கு இந்த ஆதவர்ஜனா சொல்றது என்ன தெரியுங்களா? நம்ம தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்துட்டு, கலைஞர் குடும்பத்தில் மு.க. ஸ்டாலின் நீங்க தான் கடைசி முதலமைச்சர், இனி யாரும் முதலமைச்சரா வர முடியாது, நீங்க முதலமைச்சர் வருவீங்களா? இப்ப விஜயை வந்து சும்மா பொம்மையா வச்சுட்டு நீங்க தான் சிஎம் இருக்கிறீங்க, அவர் சும்மா பொம்மை மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க. அவர் பேசுறது, அவர் படிக்கிறது அசம்பிளில எல்லாமே நீங்க எழுதி கொடுக்குறது, அவர் பாவம் படிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப நீங்க அடுத்து முதலமைச்சரா? அதாவது கலைஞர் குடும்பத்தில் மு.க. ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சர். அவர் அந்த சீட்ல உட்கார ராதவர்ஜனா சொல்றேன். ஏன்னா இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த குதிரை பேரம், இந்த எம்எல்ஏஸ் பணம் கொடுத்து வாங்குறது, குறுக்கோழி ஆட்சிக்கு வர்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. அது திமுக மீது வீண் பலி, எனக்கு உடன்பாடு கிடையாது. எம்எல்ஏ போய் உனக்கு 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், நீ விஜய்க்கு எதிர்த்து ஓட்டு போடு, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வா சபாநாயகர் மீது, விஜய்க்கு எதிர்ப்பா நீ ஓட்டு போடு, திமுக ஆதரவாயிருன்னு சொல்லி எம்எல்ஏஸ் விலை கொடுத்து வாங்கி அரசியல்ல குறுக்கு சால் ஓட்டுறது, பின்வாசல் வர்றது குடியாத்த குமரனும் பிடிக்காது. அன்னைக்கு பின்வாசல் வழியா வந்து குதிரை பேரம் நடிச்ச ஒரு ஆட்சியை கவுக்கணும்னு தலைவர் தளபதி முடிவு பண்ணிதான் அன்னைக்கு எடப்பாடி கவர்மெண்ட்டை கவுத்திருப்பார். அன்னைக்கு எத்தனை ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்தாங்க தெரியுமா? நீங்க வாங்க, நீங்க வாங்க. கூவாத்தூர் நடந்துச்சுன்னு சசிகலா ஜெயிலுக்கு போன உடனே எடப்பாடியை சிஎம் ஆகிட்டு சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க இல்ல, அப்ப தளபதி நினைச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருக்கார், திமுக ஆட்சி அமைச்சிருக்கும். அப்ப தளபதி சொன்னார், எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி சொன்னார், நான் பின்வாசல் வழியாக வர மாட்டேன், முன்வாசல் வழியாகத்தான் வருவேன். இப்பயும் சொல்றேன், முன்வாசல் வழியாக தளபதி இந்த 5 வருஷம்லாம் இல்ல உட்காருவார் சிஎம் ஷீட்ல. கலைஞர் குடும்பத்துல மு.க. ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சர்னு சொல்ற ஆதவர்ஜனா சொல்றேன், எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் சீட்ல உட்கார்றா இருப்பா. என்ன பந்தியம்? ஆதவர்ஜனா நீங்களும் கேவிக்குப்பம் தொகுதி, நானும் கேவிக்குப்பம் தொகுதி, நீங்க தொண்டான் துளசி, நானு கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து, கேவிக்குப்பம் தொகுதி, பாண்டிய நகர்ல இருக்கிற 2 பேரும் ஒரே தொகுதி தான். என்ன நீங்க ஒரு மல்டி பில்லியனர். நான் ஓலை குடிசையில் வாழும் திமுகவின் கொள்கை உணர்வோடு இருக்கிற 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கட்சியில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தொண்டர். பல பிரச்சனைகள் வந்தாலும் என்னைக்கும் திமுக, ஒரே கட்சி திமுக, ஒரே சின்னம் உதயசூரியன், என் தலைவர்கள் கலைஞர், தளபதி, அண்ணன் உதயநிதி. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தளபதி அந்த சீட்ல. நான் தான் சொல்றேன், திமுக உன்ன மாதிரி பேசினவங்க எல்லாம் திமுக அழிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். திமுக என்னைக்கும் இருக்கும். திமுக என்னைக்கு இருக்கும். 13 வருஷம் ஆட்சிக்கு வரல, 10 வருஷம் ஆட்சிக்கு வரல. இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோல் மாதிரி எங்களுக்கு. உங்க ஸ்டைல்ல, சினிமா ஸ்டைல்ல பேசுறேன். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ட்ரோல் மாதிரி இதெல்லாம் வந்து. தளபதி சிஎம் உட்காரவே முடியாது சொல்ற ஆதவர்ஜனா கேட்கிறேன். தளபதி சிஎம் சீட்ல உட்கார்றாரு. உட்காந்துட்டா நான் சொல்றேன், என் தலைவர் தளபதி ஸ்டாலின் சிஎம் சீட்ல உட்காராம 2வது முறை விஜய் முதலமைச்சரா வந்துட்டார். எங்க தளபதி சிஎம் சீட்ல உட்காரலாம், நான் லத்தேரி பஸ் ஸ்டாண்ட்ல தூக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க தொண்டான் துளசி ஆதவர்ஜனா, உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் லத்தேரியில எங்க அண்ணன் ஏபி நந்தகுமார் கட்டின பஸ் ஸ்டாண்டு, அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட நான் தூக்கு போட்டுன்னு தொங்குறேன். எங்க தளபதி சிஎம் ஆகலாம். எங்க தளபதி ஸ்டாலின் சிஎம் ஆயிட்டார்னா ஆதவர்ஜனா நீ என்ன பண்ணுவ? நீ தூக்கு போட்டுன்னு தொங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்ன மாதிரி அநாகரிகமா, அராஜகமா, சர்வாதிகாரத்தனமா பேச வராது. எங்க தளபதிட்ட மன்னிச்சிருங்க தலைவர்னு சொல்லி ஒரு பொன்னாடை போட்டு போயிடுங்க. இப்படி எல்லாம் பேசினா வழக்கு. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு, கைது பண்ணிட்டாங்க. அவதூறு வழக்குல அப்படியா போலீஸ் அனுப்பிச்சு வழக்கு கைது பண்ணுவீங்க. சரி, நீங்க கைது பண்ணீங்க. இப்ப விஜய் சிஎம் ஆயிட்டாரு. சரி, அவர் ஒருமையிலையோ இல்ல அவங்க குடும்ப பெண்களையோ தப்பா பேசுறது தப்புதான். அதுக்காக விஜய் பத்தி பேசாத இருக்க முடியாது, உங்களை பத்தி பேசாத இருக்க முடியாது. ஒரு மரியாதையா அவரை விழிச்சிட்டு, திரு விஜய் அவர்களே, மாண்புமிகு விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற தப்பான அரசியல, ஜனநாயக நாடு, இந்தியா இஸ் டெமோக்ரசி கண்ட்ரி, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இந்த ஜனநாயக நாட்டில் எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாம் பேசுறான். அவர் ஏதோ நடிகையோட ஒப்பிட்டு பேசிட்டாரு சிஎம் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணீங்க. சரி, அரெஸ்ட் பண்ணீங்க, கோர்ட்ல சப்மிட் பண்றீங்க. அவதூறு வழக்குல அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ரைட், ஓகே. ஜெயில நின்றா பயில் நின்று. ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் உட்கார வச்சு காவல்துறை உயரதிகாரிகள் அனிதா ராதாகிருஷ்ணனை மிரட்டுகிறார். என்ன மிரட்டுகிறார் கேட்டால், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும், அந்த இடைத்தேர்தலே உங்களை தமிழக வெற்றி கழகம் வேட்பாளராக நிறுத்தும், விஜய் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்கள், எனவே
உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுங்கள், செய்துவிட்டு டிவிக்கு சேருங்கள் என்று மிரட்டி இருக்கிறார். திமுகவின் முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை மிரட்டி இருக்கிறார். அதே அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போலீஸ் வண்டியில உட்காந்துன்னு சொல்றாரு. பக்கத்துல எஸ்ஐ நிக்கிறார். எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? இப்படி கையை புடிச்சு இழுத்துன்னு வராங்க. ஒரு திருடனை கூட்டு வர மாதிரி, கொலை குற்றவாளி கூட்டு வர மாதிரி கூட்டு வராங்க. ஒரு டெஃபமேஷன் கேஸ்ல அவர் ஒரு மினிஸ்டரா இருந்தவர், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய லீடர். அவரே ஜெயலலிதா பீரியட்ல ஏடிஎம்கே பெரிய லீடரா இருந்தவர் தான். இன்னைக்கு டிஎம்கே பீரியட்ல பெரிய லீடர். கையை போட்டு அப்படி இழுத்துன்னு வராங்க. கை இப்படி போட்டு இப்படி இழுத்துன்னு வராங்க. அவர் சொல்றாரு அந்த போலீஸ் உட்காந்து, என்ன மிரட்டினாங்க காவல்துறை அதிகாரிகள். அவங்களுடைய மேலிடத்துல இருந்து, தாவேகா கட்சி மேலிடத்துல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் உடனடியா எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண சொல்லுங்க, சென்னைக்கு வர சொல்லுங்க, ரிசைன் பண்ணிட்டு டிவிகே கட்சியில சேர சொல்லுங்கன்னு காவல்துறை அதிகாரிகள் என்ன மிரட்டினாங்க. டெஃபர்மேஷன் வழக்குல கைது பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏ மிரட்டுவீங்களா? இது ரொம்ப நியாயமா மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா? இது ரொம்ப ஜனநாயக நாடா? இது குதிரை பேரம் இல்லையா? திமுக குதிரை பேரம் நடத்துது, எங்க ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்கன்னு சொல்றியே, இது என்ன? ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டு திமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி டிவி கையில சேருன்ற அதிமுக இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வான்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு புரோக்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. மாட்டுச்சந்தையில மேல ஒரு டவர் போட்டு விரல புட்டு ரேட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி ரேட்டு பேசி கூட்டு குதிரை பேரம் பண்ண அரசியல் நீங்க ஒரு சிஎம் பார்த்துட்டு அவதூறா பேசுற. அது இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? உச்சகட்டமா இந்த ஆதவ அர்ஜுனா பேசுறது. அதாவது திரு மு க ஸ்டாலின் கொள்ளடிச்ச பணம் எடுத்து லண்டன் கேட்கனா போயிடுங்க, போய் செட்டில் ஆயிடுங்க. ஐயோ வாயில தான் எனக்கு திருப்பி வருது. கொள்ளையடிச்ச பணமா? அப்ப கொள்ளையடிச்ச பணம் இருந்தா எடுத்துன்னு போயிட்டா விட்டுடுவியா? கொள்ளையடிச்சாங்க நீயே சொல்ற. முதலமைச்சர் தலைவர் தளபதி உங்க குடும்பம் கொள்ளையடிச்ச பணம்ன்றிய, கொள்ளையடிச்ச பணம் எடுத்து நீ போயிடுன்ற. அப்படி கொள்ளை அடிச்சிருக்காருன்னா சட்ட அது வழக்கு போடு. நானே சொல்றேன், எங்க தளபதி மீது தலைவர் மீது வழக்கு போடு. அவர் கொள்ளையடிச்சிருக்கிறது உண்மை நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நிரூபணம் பண்ணி தண்டனை வாங்கி கொடு. ஏன் எடுத்துன்னு போயிட்டு சொல்றேன்? ஏன் லண்டனுக்கு போய் சொல்றேன்? அவர் கொள்ளையடிச்சது உண்மைன்னா அவர் கோர்ட்டுக்கு வருவார். உன்ன மாதிரி ஒரு ஆளு என்ன சொல்றது, உன்ன மாதிரி ஒரு ஆளு அந்த 2001 2006 பீரியட்ல தலைவர் தளபதி மீது ஒரு வழக்கு போட்டோம் கோர்ட்ல. வருமானத்துக்கு அதிகமாக திரு மு க ஸ்டாலின் சொத்து சேர்த்துட்டார். இப்படி ஒரு வழக்கு போட்டுறாங்கன்னு தெரிஞ்சோடனே நேரா டிஜிபி ஆபீஸுக்கு போனார். என் மீது வழக்கு இருக்குதான். நான் போலீஸ் சொல்லிட்டாங்க, சார் எந்த கேஸ் உங்க மேல இல்லைங்க. நேரா கோர்ட்டுக்கு போயிட்டார். ஜட்ஜி என்ன திரு ஸ்டாலின் வந்திருக்காருன்னு கேட்டாங்க. இல்லைங்க, அவர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துக்கிறதாக ஒரு வழக்கு ஃபைலா இருக்கு. சம்மன் அனுப்பிச்சிட்டீங்களா? சம்மன் எல்லாம் அனுப்பலீங்க, அவர் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. சம்மனே அனுப்பாம ஒரு தலைவர் நீதிமன்றத்தில் வருகிறார் என்று சொன்னால் அவர் குற்றமற்றவர், இந்த வழக்கு தள்ளுபடி என்றார். அப்படி தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும், பொது வாழ்வில் தூசிப்படாத எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆதவ அர்ஜுனா எங்க தலைவர் தளபதி கொள்ளையடிச்சிட்டாரு, கொள்ளையடிச்ச பணத்தை நீ லண்டன் போடினா அப்ப தமிழ்நாட்டை நீ சுருட்டிக்குவியா? தமிழ்நாடு நீ சுருட்டிக்குவியா? அவர் லண்டனுக்கு போயிடுமா? தப்பு பண்ணியிருந்தா, அவர் கொள்ளையடிச்சிருந்தா அதை நிறுவிமே, கோர்ட்ல கேஸ் போடு. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் அனுப்பு, ரைடு பண்ணு. நானே சொல்றேன், கோர்ட்ல கேஸ் போட்டு நிரூபணம் பண்ணு. இவ்வளவு கோடி ஊழல் பண்ணிக்கிறாரு, இவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு எது வேணாலும் பேசிடுறதா? இதை பார்த்தெல்லாம் திமுக பயப்படாது. ஒருத்தர எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இப்பதான் 4 மாசம் ஆச்சு. ஒருத்தர பேச ஆரம்பிச்சிருவான். லட்சக்கணக்கான திமுக தொண்டன் கையில மொபைல் வச்சிருக்கான். பவர்ஃபுல் வெப்பன் இஸ் மொபைல், சோசியல் மீடியா. சோசியல் மீடியா இஸ் a powerful weapon than பிரம்மாஸ்திரம். சோசியல் மீடியா இஸ் a powerful weapon than பிரம்மாஸ்திரம். எல்லாரும் கை எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? அந்த ஜென்சிங்கிறாங்களே சின்ன பசங்க, அவங்க வீட்டுக்கு போலீஸ் நைட்டு 12 மணி 1 மணிக்கு 25 வயசு 22 வயசு அந்த பையனுக்கு, தேன்கனி கோட்டையில சின்ன பையன். அவங்க அங்க போறாங்க போலீஸ். நீங்க சின்ன பசங்க வச்சு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. ரீல்ஸ் போட்டு, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வச்சு சின்ன சின்ன குழந்தைகள் வச்சு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த மாதிரி அந்த 20 வயசு பசங்க, 18 வயசு பசங்க, 22 வயசு பசங்க, அவங்க ஜென்சின்னு சொல்லி நீங்க பேசுறதுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. நீங்க பார்த்த வேலை ஒன்னும், நீங்க பார்த்த முறையில அவங்க பார்க்கல. அவங்க வீட்டுக்கு போலீஸ் போறாங்க. போலீஸ் வச்சு எப்படி பயன்படுத்துவாங்க? போலீஸ் அப்பவுமே அவங்க கூட இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ ஒண்ணு இல்ல, போலீஸ் தான் கொலை பண்ணிச்சு 41 பேரான ஆதவ அர்ஜுனா சொல்றேன். அப்படி மு க ஸ்டாலின் தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக மு க ஸ்டாலின் காவல்துறை வைத்து 41 பேரை கொன்று விட்டாருன்னு சொல்றீங்களே, அந்த கேஸை விசாரணை பண்ண அதிகாரி தான் இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், சிஎம் உடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஐஜியா இருக்காரு. அவருக்கு தெரியல விவகாரம். பேசுறது பார்த்து பேசணும். இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாவது அடிக்கடி எங்க தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு. எனவே திரு ஆதவ அர்ஜுனா அவர்களே, பேசுறத பார்த்து பேசுங்க. ரொம்ப அராஜகம், ரொம்ப சர்வாதிகாரம், ரொம்ப அக்ரமம், அதிகார துஷ்பிரயோகம். திமுகவை கிள்ளுக்கீரா நினைக்கிறீங்க. 2 கோடி தொண்டனுக்கு மேல இருக்கான் திமுக. இன்னைக்கு பல அதிமுக வாக்கு வங்கி திமுக பக்கம் வந்துருச்சு.
அதிமுக வாக்கு வங்கி என்னைக்குமே இனிமே டிவிகே பக்கம் வராது, பிஜேபி பக்கமும் போவாது. பிஜேபியோட போய் நம்ம வீணா போயிட்டுமே அத்தனை பேர் திமுக பக்கம் தான் திரும்புவோம். இப்பதான் ஒரு ஒரிஜினல் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இந்த பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்ட்ல இப்ப டிவிகே கவர்மெண்ட்ல இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்ட்ல திமுக ஒரு தொண்டனும் 1000 ராணுவ வீரனுக்கு சமமானவர். எப்பவுமே நாங்க எதிர்கட்சி வரும்போது தான் தொண்டை வெளியே வருவோம். ஆளுங்கட்சி இருப்போம் நாங்க வரமாட்டோம். ஏன்னா நாங்க ஆளுங்கட்சி விட்டா தொண்டனை வந்துருவோம். அது ஒரு குரூப் இருக்கும். அதெல்லாம் நாங்க இன்னைக்கு அதெல்லாம்னாலதான் இன்னைக்கு எங்களுடைய கேர்லெஸ்னஸ்னா தான் நீங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்பு கொண்டீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 41 பேர் இறந்து போன வழக்குல உங்களை கைது பண்ணிருக்கணும். நீங்க முட்டாள் முதலமைச்சர் எங்க தலைவர் நான் தளபதி ஸ்டாலினை பேசும்போது உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. பல வழக்குகளை உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. தளபதி ஒத்துக்கல, வேணான்ட்ட. ஆனா 1000 தான் நமக்கு எங்க குடும்பத்தை பழகிருக்கலாம். இருந்தாலும் வேணா விட்டுடுங்க, பேசினா பேசுன்னு போட்டோம். 41 பேர் கொலை வழக்குல விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க, அது அவங்களுக்கு அனுதாபாயிடும். வேணா விட்டுடுங்க. அது அவங்களே சிபிஐ போகிறாங்க. சிபிஐ பார்த்துட்டேன்னு அவர் ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டார். நான் அடிக்கடி சொல்றேன், தாய்ப்பாடி தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாழ் தூசிப்படா தலைவர் எங்க தலைவர் தளபதி. அதனால நீங்க எவ்வளவு பேசினாலும் எனக்கு தெரியும், என்னைக்கு இருந்தாலும் நான் என்னதான் அவதூறு இல்லாம அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம பெண்களை தப்பா பேசாம ஆதாரத்தோடு நான் பேசாம என்னால இருக்க முடியாது. பேசினாலும் நீங்க நம்ம மேலே கை வைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதை பார்த்தாலும் நம்ம பயப்படல. இது ஜனநாயக நாடு. அதனால ஆதவர்ஜி நான் சொல்றேன், உங்க கட்சிக்கும் உங்க ஆட்சிக்கும் உங்க சிஎம்க்கும் யாரால பார்த்தனா உங்க வாயால. எத்தால கட்டனா வாயால, உங்க வாயால் நீங்க பேசுற பேச்சுக்குது இல்ல, நீங்க பேசுற பேச்சு இந்த கரூர் சம்பவத்தை நீங்க சொன்னதுக்கு நீங்க அனுபவிக்கணும். முக ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸ் மூலியமா கொலை பண்ணிட்டாங்கன்னு பேசிருக்கிறியே, இது கண்டிப்பா அனுபவிக்கும். நீதிமன்றம் சும்மா விடாது. இன்னும் நீங்க பேச போறீங்க நிறைய, இன்னும் தப்பான அரசியல் நிறைய பண்ண போறேன். விஜய்க்கு எதுவும் தெரியாது, ஜோசப் விஜய்க்கு. ஆனா ஒரு நேரத்துல விழிச்சுக்கினாலும் விழிச்சுக்கலாம். அது விழிச்சுக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பொய் வழக்கு போட்டு கைது பண்ணி எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணி டிவிகேல சேருறது, அநாகரிகமா பேசுறது, கொள்ளையடிச்ச பணம் எத்தனை லண்டன் கோடி போன்றது, நீ யாருமே சொல்றதுக்கு? ஏசி இந்த உலகத்திலே அறிவு திமுக இருக்கிற கட்சி ஆபீஸ் மாதிரி வேற எதுவும் கிடையாது. எனவே இங்க தொண்டை இருக்கிறான், பார்ப்போம். பயந்து ஓடிட மாட்டோம் மிஸ்டர் ஆதவர்ஜனா, பயந்து ஓடிட மாட்டோம். என்ன இப்பயும் சொல்றேன், எங்க தலைவர் தளபதி முதலமைச்சரா வருவார். நீங்க கலைஞர் குடும்பத்துல முக ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சர். நீங்க தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு. அப்படி தளபதி ஸ்டாலின் 2ஆம் முறை முதலமைச்சரா வரலன்னா லத்தேரி பஸ் ஸ்டாண்ட்ல நான் தூக்குல தொங்குறேன். ஆதவர்ஜனா நீங்க தூக்குல தொங்குன்னு சொல்ல வரல, எங்க தளபதியிட மன்னிப்பு கேட்டு ஒரு பொன்னாடை போட்டு கையெடுத்து கும்பிடுங்க, மன்னிச்சிடுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு. அதனால ஆதவர்ஜனா சொல்றேன், டூ மச் இஸ் டூ பேட், மெயின்டைன் யுவர் டங். பார்த்து பேசணும், வேற எதுவும் நான் சொல்ல வரல. உங்க எல்லா பேச்சுக்கும் எங்க இடத்துல பதில் இருக்கிறது.